ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிவட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். ஸோ நமக்கு இங்கே என்ன டேட்டாஸ் இருக்கு, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய ஒவ்வொரு மந்தோடைய எந்தெந்த கேட்டகரிஸ்ல நமக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அண்ட் எந்தெந்த டைப்ல எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்குன்னு இருக்கு. ஸோ நம்ம இதை எப்படி பிவட் டேபிளா கன்வெர்ட் பண்ண போறோம், நமக்கு எப்படி டேட்டாஸ் வேணுங்கிறத பிவட் டேபிள் யூஸ் பண்ணி எப்படி எடுக்க போறோங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற டேட்டாவை நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் T கொடுத்து நீங்க டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு செல்ல டேட்டாஸ்குள்ள செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் டேப் குள்ள போயிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரம் டேபிள் அரேஞ்ச் கிளிக் பண்ணிட்டு இல்ல நியூ ஒர்க் ஷீட் வேணுமா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் வேணுமான்னு கேக்குது. எனக்கு நியூ ஒர்க் ஷீட் வேணும். ஸோ நியூ ஒர்க் ஷீட் செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு புதுசா ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் ஆயிருக்கு. அண்ட் எனக்கு டேட்டாஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மந்த்தும் கேட்டகரிஸும் ரோஸ்ல வேணும். ஸோ நான் மந்த்தும் கேட்டகரிஸும் ரோஸ்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் எந்த டைப்ல நமக்கு எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்குங்கிறது எனக்கு காலம்ல வேணும். ஸோ டைப்பை நான் காலம்ல கொடுத்துக்கிறேன். அண்ட் அமௌண்ட் சம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வேல்யூஸ்ல வேணும். ஸோ நான் வேல்யூஸ்ல அமௌண்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த்ல எந்தெந்த கேட்டகரிஸ்ல எந்த டைப்ல எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் நமக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளியரா நமக்கு ஒரு டேட்டா வந்துருச்சு. அண்ட் கீழே நமக்கு கிராண்ட் டோட்டலும் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணிக்கிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிருங்க. பிவட் டேபிளோட டீடைல்டு வீடியோ உங்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. நீங்க போய் செக் பண்ணிக்கலாம்.